ஏய் நீ நேத்துக்கு எழுதின இருக்க லலிதா நீ ஆயிர இப்படி சாஞ்சு அப்படியே இப்படி விழுந்துனா இந்த காலில் வந்து இங்க குட்டிக்கிச்சு இந்த கம்பி குட்டின்னு தான் அது ரத்தம் கட்டின்னு இருக்கு. செம்மையா வலி இருக்கு பயங்கரமா. நம்ம பிள்ளைய சந்தோஷமா பாத்துக்கிறா இல்லையா? அவன் பிள்ளைய எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறா. நான் அவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும். நானு திட்டினாலும் கோபம் வந்தாலும் நான் அவளுக்கு தான். அவ என்ன கோபமா இருந்தாலும் அவ என்ன திட்டினாலும் நாங்க அது 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எங்க குடும்பத்துல. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து உங்க கமல் லலிதா பேசுறேன். அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி பாப்பா அங்க உட்காந்து. நான் உங்க கமல் லலிதா. நீ சொல்றியே அவனுக்கு என்ன தெரியுமே நம்மதான் கால்ல சாக்ஸ் போடணுமா? ஸ்ரீவாணி ஹாய் சொல்லுங்க. ஹாய் நீங்க சொல்லுங்க. முத்தா கொடு கண்ணாடி. எல்லாருமே சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைவ் போடுறேன்னு சொன்னோம், லைவ் போடல, மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா இன்னொரு தடவை லைவ் போட்டுக்கலாம். லைவ் போடலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதனால தான் போடல. எல்லாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடந்துட்டே இருக்கு. கடல் அளவு இல்லைனாலும் கடுகு அளவு எங்களுக்கு நல்லது நடக்குது, அதுவே போதும். பெருசா இல்லைனாலும் இன்னும் நாங்க ரீச்சாவே ஆகலங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னும் நாங்க ரீச்சாவே ஆகல. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, வந்துட்டோம். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் இது அக்கா சொல்றாங்க தெரியும் நினைக்கிறீங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தோம், சமையல் வீடியோ. காடை சுக்காவும் ரசமும் செய்யற இன்ட்ரெஸ்ட்ல இருந்துட்டோம். அதனால வந்து நாங்க டிவியே நேத்து பார்க்கல. ஆல்ரெடி சும்மா டிவியே ஜெனரலா நார்மலா பார்க்க மாட்டோம். இதெல்லாம் எப்பயுமே தவறாத நியூஸ் பாப்பங்க. அம்மா எப்பனா இந்த டிவி தாங்க வச்சிட்டு இருக்கோம். நாங்க பெரிய டிவி இருந்தது, அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப கலைஞர் டிவி தான் பாத்துட்டு இருக்கோம். கலைஞர் டிவி தான் பாத்துருக்கோம். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிவில வந்துட்டோம். எங்களுக்கே தெரியலங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்மா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருங்க வந்து நாங்க பாக்கலன்ற ஒரு இதுதான். நம்ம சப்ஸ்கிரைபருங்க வந்து நிறைய பேர் ஹலோ லலிதாக்காவா அக்கா நீங்க இப்பதான் ஜஸ்ட் 2 வீக்ல டிவி. நிறைய பிரதருங்க வேற போன் பண்ணிருந்தீங்க. அண்ணி இந்த மாதிரி நீங்க டிவில பார்த்தேன் அக்கா, நான் டிவில வந்தீங்க என்ன அப்படின்னாதான் பண்ணிட்டோம். நாங்க டிவில வந்தேன். நானும் அம்மா வந்து வெளியே டான்ஸ் ஆடுறேன். அம்மா வந்து ப்ளூ கலர் சாரி, நான் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அந்த ரீல்ஸ் பண்ணது வந்து மெயின் சேனல்ல போட்டோம், கமல் லலிதா சேனல்ல போட்டு. அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. 1 மில்லியன் தாண்டி போயிட்டே இருந்திருக்கு. போன் பண்ணாங்க ஒரு சிஸ்டர் காலையில. அவங்கதான் சொன்னாங்க இந்த சிஸ்டர் என்னதான் போட்டாங்க சிஸ்டர்னா, எல்லா வீட்லயும் மாமியாரும் மருமக சண்டை தான் பார்த்திருப்பீங்க, அது மட்டுமா மாமியாரும் மருமகளும் குத்தாட்ட ஆடி பார்த்தது இல்லைல்ல அப்படின்ட்டு அந்த பாட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டரும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்பலான்ட்டு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க நியூஸ் பாக்குறதுக்கு. நம்ம சேனல் நம்ம வீடியோ பாக்குறவங்க யாருன்னா வந்து நீங்க வந்து அந்த வீடியோ பாத்துனீங்கன்னா மறக்காம அந்த லிங்க் எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. நாங்களும் வரப்போ சந்தோஷப்படுங்க. ஆனா நீங்க பார்த்து சந்தோஷப்படுறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து எங்க வீடியோ பார்க்க நாங்க ரீச் ஆகதான் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி டிவில வந்திருக்கோம். பாப்பா, நானு, அம்மா, நாங்க 3 பேரும் வந்து ஆடின டான்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்ட்டு அத டிவிலயே போட்டுருக்குறாங்கன்னா, நான் எப்போ சின்ன வயசுல சும்மா அப்படி இப்படி ஆடினது. அது வந்து இப்ப வந்து அம்மா நீ போய் லலிதா கூட ஆடுமான்னா என்னத்தானே நான் ஆடுறது. இருந்தாலும் என் புள்ள சந்தோஷம் அவன் சந்தோஷப்படுத்தணுன்ட்டு தான் நான் ஆடினேன். நீங்க எல்லாரும் சந்தோஷம் ஆயிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குது. ஆடணும் தான் தோன்றது தவிர ஆடக்கூடாதுன்னு தோண்டல. இன்னும் ஆடணும். ஏன்னா சன் டிவிலேயே போட்டாங்கன்னா அப்ப நம்ம சன் டிவிலேயே வந்துட்டுமேன்ற ஒரு சந்தோஷம். ரைட் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியுமா, பத்தரை மணி ஏழு உட்காந்து சன் நியூஸ் போட போறாங்கன்னு அவங்க பையன் சொல்லிட்டாங்க. 10:30 மணி எல்லாம் முடிச்சுக்கிறேன் நானு. அதெல்லாம் பரவாயில்லைங்க. அப்பா வந்து உடம்பு வலிக்குதுன்னு மாத்திரை வாங்கி அந்த மாத்திரைய பையன் அப்பா வந்து அம்மா வந்து பையன் தான் விடுவாங்க. பையன் அந்த மாத்திரை எடு பையன் என்ன வேலை வர நான் யார் தெரியுமா, நான் சன் நியூஸ்ல என்னெல்லாம் வேலை வாங்க பாடி போடி சொல்லக்கூடாது வாங்க மேடம் போக. அதுக்குதான் அப்பா என்ன பண்றது, முன்னாடி உனக்கு குழம்பு ரொம்ப ஏறி போயிட்டு செம்மையாச்சுங்க அந்த ரியாக்ஷன். அப்புறம் சன் டிவி வச்சு பார்த்தேன், சன் நியூஸ் வச்சு பார்த்தேன், பாட்டு சேனல
சன் இன்னொன்னு சன் செய்தி வச்சு பார்த்தேன். ஆமா 3 வச்சு பார்த்துட்டே இருந்தேனா என்னடா வர செய்தி போடுவாங்கன்னு பார்த்தா கமல் சொன்னானே 10:30 மணிக்கெல்லாம் செய்தி போடுவாரு. வர செய்தியே வரல. நாடகம் போட்டுங்கிறாங்க. நான் கோவம் அந்த டென்ஷன் தலையில வந்துருச்சு. இனியா நாடகம் போட்டு இனியா நாடகம் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு நாடகம் போட்டாங்க. அந்த நாடகம் நாங்க பாக்கல. அந்த நாடகம் எல்லாம் பேரும் ஞாபகம் இருக்குது. பாத்துதான் இருக்க நாடகம் பேருங்க. ஆனா பேரெல்லாம் ஞாபகம் இருக்காங்க. என்னடா நம்ம வீடியோ போட்டாங்கன்னா போடலையேன்னு. சரி மத்தவங்க பார்த்து சந்தோஷப்படுத்துறாங்களா அது போதும். என் புள்ள சந்தோஷம் மத்தவங்க என்னை பார்த்து என் மருமகளை எப்படி சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஆமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து அம்மா டான்ஸ் லலிதா டான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் வயசுல ஆடின நம்ம டான்ஸ் அப்படி அயல் பசங்க அது இப்ப இந்த வயசுல ஆடுறானா அது நீங்க தான் லைக் பண்ணணும். உண்மையாலுமே நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைங்க. ஏன்னா வந்து நீங்க எல்லாம் பார்க்கதான் மில்லியன் கணக்குல போய் அது வந்து டிவில வர அளவுக்கு வந்துருச்சு. என்னை விட பெரியவங்களா இருக்கிறீங்க, சின்னங்களா இருப்பீங்க, அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணங்க பிள்ளைங்க குழந்தைங்க பேரனுங்க எல்லாம் பார்த்து லைக் போடுறீங்களா அது ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு வந்து இருந்தோம் சொந்தம் பந்தம் இருந்தோம் இல்லாத மாதிரி எனக்கு இருந்தாலும் இப்ப நானு உங்களதான் அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாரையும் உங்களை அப்பா அம்மா அந்த மூலியமா உங்களதான் நினைக்கிறேன். அம்மா அழுவாதம்மா. அம்மா வந்து சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இருந்தும் நான் யாரும் வானான்ட்டு நீங்க தான் ஓணும் எனக்கு சொந்தம் வந்தாலும் நீங்க தான்ட்டு உங்களுக்கோசம் என் பையனுக்கோசம் தான் நான் எல்லாம் நடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், எல்லாம் செய்யறேன். அவ்வளவுதான். அப்புறம் நன்றி. லைவ்ல வரேன்னு சொன்னோம், லைவ்ல வரல. அது ஏன் முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா அம்மா நீ சொல்லு. லைவ் போலான்ட்டு போயிட்டு சரி என்கிட்ட வந்து மிளகாத்தூள் ஓணுமான்னு கேட்டா எடுத்து கொடுத்தேன். நான் உள்ள யார கேட்டிருக்கிறேன் கடவுள்ல மிளகாத்தூள் வாங்கின்னு உள்ள வர வேண்டியேன். அந்த சைடு அவன் போனா அந்த கம்பி எடுத்து வச்சுக்கிறா போலது. கம்பி மேல இந்த அம்மா ஊந்துக்கிறாங்க. அதனாலதான் காலை நீட்டி இருக்க யார தப்பா நினைச்சுக்கிறேன். நான் பொம்மை கம்பி மேல ஊந்துக்கிறாங்க. முட்டி அதான் ரத்தம் கட்டிக்கும் இல்லையா ஊதுது. ஏதோ இல்ல ரொம்ப சும்மா லைட்டா கூப்பிட்டு அப்பா என்ன தூக்கி வெளியே போகணுமா. 10 minutes later. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து அழுதுட்டே இருக்காங்க. வெளியே கூட்டிட்டு போனோன்னு கால் வேற எனக்கு முட்டி ரொம்ப வலி இருக்கு. அதனால நடந்து போக முடியல. தூங்கிட்டா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேல எல்லாமே அம்மா தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா லைவ் போடலான்னு அந்த லைவ்ல எப்படி கட்டில் மேல, ஏன்னா லைவ் போனோம்னா மாமா கூட கட்டில் மேலதான் உட்கார முடியும், கீழே உட்காந்து இருக்க முடியாது. அதனால மேல ஏறி போகணும், இறங்கணும், பாப்பாவை புடிச்சிக்கணும், கஷ்டமா இருக்கு. லைவ் போல எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க சன் டிவில வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அக்கா நாங்க வந்து உங்களை சன் டிவில பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் உங்களாலதாங்க. சன் டிவில சரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே லைக் பண்ணி நீங்க எல்லாரும் பார்த்ததுனால லைக் பண்ணி இவ்வளவு பேரு வந்து பாக்குறீங்க. ரொம்ப நன்றி. ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க. நீங்க ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் நாங்க ரொம்ப கடமை பண்ணிருக்கோம். உண்மையாலுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்து சொல்றதுக்கு வார்த்தையில அது சன் டிவில தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருக்கிறோம்னா அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம். நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து சும்மா இது பண்ணின்னு சன் டிவில போட்டு நீங்க சொல்றது இல்லாத நம்ம சப்ஸ்கிரைபருங்க நீங்க சொல்றது இல்லாத அம்மா வீட்டாண்ட இருந்து வேற சென்னையில இருந்து வேற நீ டிவில வந்துட்ட டிவில. ஆமா லலிதா அம்மா வீட்டுல இருந்து சென்னையில இருந்து போன் மேல போனுங்க. லலிதா நீ சன் டிவில வந்துட்டடி லலிதா. அதுதான் என்ன நினைச்சிருக்காங்க, நானும் விளம்பரம் பண்ணிருக்கேன் அதனாலதான் அதெல்லாம் இல்ல நாங்க வீடியோ பண்ணிருக்கோம், அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோ போட்டு இருக்காங்க. ஏங்க உண்மையாலே அப்படிதாங்க. அம்மாவும் லலிதாவும் ரொம்ப நன்றிப்பா. போட்டீங்க ஏதோ சும்மா அப்படி ஆனோம் பாருங்க. ரொம்ப நன்றிப்பா. நீங்க எங்க சப்ஸ்கிரைபருங்க நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அதை விட நாங்க ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நாங்க பாக்கலன்னா கூட மத்தவங்க சொல்லி அவங்க எங்க
அதான் எங்களுக்கு லைக் போடுறாங்க. அவங்க சொல்லி எங்களுக்கு சந்தோஷப்படுத்துறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுது. ஆனா இந்த சுத்து வட்டாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல நிறைய பேர் பாத்துருப்பாங்க, யாரும் கேட்கல. என்ன சொல்லுது, நாங்க இருக்கிற இடத்துல எங்களை எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை பத்தி அருமை தெரியாதுங்க. தொலைவா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இது ரொம்ப எதுல நான் என் கூட இருக்கவங்களுக்கு என்னோட அருமை தெரியாது, என் கூட இல்லாதவங்களுக்கு தான் என்னோட அருமை தெரியும். உண்மையாங்க நம்ம ஏரியால இருந்து யாருமே கேட்கலங்க. நம்ம தெருவுல அதெல்லாம் வந்து சில பேருக்கு அவங்க விருப்பம், இஷ்டப்பட்டா பாக்கட்டும், இஷ்டம் நீங்க பாக்குறீங்களா, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒன்னா மாமியார் மருமக ஒன்னா இருக்கிறோம்ன்றது வந்து நீங்க சந்தோஷப்படுறதுன்னா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த மாதிரி நீங்களும் இருங்க. வீட்டுல எந்த இது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் தான் போயிடும். அதெல்லாம் ரொம்ப நேரம் நடக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன சண்டையும் போட்டு இருந்தாதான் வந்து நம்ம லைஃப்ன்றது அதெல்லாம் வரும் தான். இருந்தாலும் நம்ம வீடு ஆகி போச்சு, நம்ம மருமகள் ஆகி போச்சு. மருமகளும் அவதான், பொண்ணும் அவ்வளவுதான். பொண்ணு இருந்தா மட்டும் விட்டு குத்துறோம் இல்லையா, பொண்ணு இருந்தாலும் அவ நம்ம பொண்ணு தானே. அவ மருமகன்னா யாரு, மருமக தானே அவ. நம்ம ஏன் அவளை தொல்லை பண்ணோம்? நம்ம பிள்ளைய பாத்துக்கிட்டு தான் வரா, நம்ம வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்குறா. நம்ம அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே. நம்ம ஏன் அவளை போய் இது பண்ணிக்கணும் சொல்லுங்க? அவ நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருப்போம். அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம. அவ்வளவுதான். நம்ம வீட்டு பொண்ணு ஆகி போச்சு, நம்ம வீட்டு மருமகள் ஆகி போச்சு. வீட்டுல குடும்பத்துல கோவம் வருதா, 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கணும். அவ்வளவுதான். அது சாலாயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எனக்கு நானும் மாமியார் கிட்ட இருந்தவதான், நாத்தனார் இருக்கிறவங்க தான் மச்சனுங்க இருக்கிறாங்க. 2 மச்சனுங்க, 2 நாத்தனாருங்க. நான் தான் வீட்டுக்கு பெரிய மருமக. நாங்க எங்க வீட்டுங்கள எல்லாம் அதெல்லாம் இல்லப்பா. நீ ஆயிர அதெல்லாம் வந்து எனக்கு நானே ஒரு அம்மா வந்தேன். நான் எழுதும் இருந்தவங்க தான், ஆனந்தம் இருந்தவங்க தான், அக்கா தங்கச்சி எல்லாரும். நான் வந்து அந்த மாதிரி இருந்ததும் இல்லை. அதே மாதிரி என் மாதிரி மகளை நான் என் பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் அவ இன்னும் இடத்துல இருந்து வந்தவ தான். நம்ம பிள்ளைய சந்தோஷமா பாத்துக்கிறா இல்லையா? என் பிள்ளைய எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறா. நான் அவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும். நான் திட்டினாலும் கோபம் வந்தாலும் நான் அவளுக்கு தான். அவ என்ன கோபமா இருந்தாலும் அவ என்ன திட்டினாலும் நாங்க அது 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் எங்க குடும்பத்துல. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுனால தான் நாங்க 2 பேரும் டான்ஸும் ஆடணும். அவ்வளவுதான். பேசி எது ஒண்ணு நாங்க சண்டெல்லாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, லலிதாக்கு அம்மா தாங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல சூப்பரா ஆடுவாங்க அம்மா. அதனாலதான் அம்மா, ஏய் நீ இப்படி ஆடுறீ, நீ இடுப்பு வச்சுக்கிறேன், நீ இந்த மாதிரி ஆடுறீ அப்படின்னு ஞாபகம் வர மாட்டேது. என்ன வந்து நான் தெலுங்கு படம் தான் பார்ப்பேன். தமிழ் படம் வாரத்துக்கு ஒரு 2 தான் போடுவாங்க. ஆந்திரா தான் அம்மா வீடு. தெலுங்கு படங்க தான் நிறைய பார்ப்பேன். நேர்ந்தா போயினே இருக்கும். இன்னொரு நாளைக்கு பேசலாம். அப்புறம் அம்மா சொன்ன மாதிரிதான் மாமா வந்து சந்தோஷமா இருக்கணும் தான் அம்மா ஆடுறாங்க. அதே மாதிரிதான் நானும் வந்து மாமா வந்து சந்தோஷம். நான் புள்ள கோசம் தான் நான் ஆடுறேன். வயசுல நான் ஆடுறேன்னா என் புள்ள கோசம் தான். அவரு எவ்வளவு சந்தோஷப்படுறாரோ அவரு சந்தோஷமா இருக்கிறது தான் வந்து நாங்க ஒரு விஷயமும் பண்றோம். ஆனா அது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு வைரலா போவோம்னு நாங்க நினைச்சுருப்பாங்க. இருந்தாலும் மாமா தவிர்த்து உங்களுக்கோசரமே நாங்க வீடியோ எடுப்போம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அம்மா பேச வந்து எனக்கு அழகுச்சு. ஏன்னா உண்மையாலுமே இந்த டைம் வந்து கடவுளி பாப்பா இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்திருக்கேன். அதோட கஷ்டம் எனக்கு தெரியும். அதுதான் வந்து எனக்கு அழ வந்துச்சு. எங்கேயோ போய் ராவு தங்கந்தும் இல்லை, யாரு வீட்லயும் போய் நான் இருந்ததும் இல்லை. இவ்வளவு வயசாகி அம்மா அப்பா இருக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல. அப்ப போயிட்டு வருவேன். ரொம்ப தொலைவு, அது கூட ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். போயிட்டு வருவேன். எப்போ உடம்பு சரியில்லாத இருந்தாலும் அதுல இருந்து நான் எங்கேயும் போறதில்ல. யாரு வீட்டுக்கும் போயிட்டா இவனை யார் பாத்து. அம்மா ஏன் போக மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து எங்கன்னா போயிட்டாங்கன்னா மாமா யார் பாத்துக்குவாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. அது சொன்னா கூட யாரும் இல்லை. அவ்வளவுதான். யாரும் நீங்க இருக்கிறீங்க அங்கன்றது யாரும் இல்லை. நீங்க இருக்கிறீங்க, அவ்வளவுதான். போதும். ஜஸ்ட் ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் அம்மா போவாங்க. போனா கூட மாமா நான் பாத்துக்குவோம் பத்திரமா. அது இது ஒரு பிரச்சனை இல்லை.
நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை இன்னும் நிறைய எந்த அளவுக்கு உன்னை கூட்டின்னு போறேன்னு மட்டும் பாரு. நானு நிறைய இடம் போகணும், நிறைய சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நாங்க இன்னும் வளரணும்ல. கண்டிப்பா போலாம் மாமா. கண்டிப்பா போலாம். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். அம்மா நேத்து அப்பா வச்சு செஞ்சுட்டாங்க. அப்பா போயிட்டாரு. ஆமா போயிட்டாரு அப்பா. ஒரே இதுதான். என்ன ஓவரா பண்றீங்க நீங்க அப்படின்னு ரொம்ப கலாய்ச்சி விட்டேன். ஓ இனிமேலே வால் எடுத்தா போல லலிதா மேடம் என்ன வந்து மாமா வீடியோ எடுக்க சொல்றேன், நீங்க பாருங்க அப்பா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. அப்பா கடையில இருந்து வந்துட்டோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விழுந்துட்டேன்னு சொன்னால உங்ககிட்ட. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்துட்டேன். ஏன்னா வந்து இங்கதான் வந்து நம்ம செடி இருக்குல்ல, அங்க பூச்செடிங்கெல்லாம் அங்க வந்து ரோஸ் கில்லான்னு போனோம் பாப்பாக்கு வைக்கலான்ட்டு. அதுலதான் இதை தூக்கலான்னு வந்தேன். இது வந்து ஆடு நாய்ங்க எதுனா எகிரி பிடிச்சி உள்ள போயிடுன்ட்டு இது ஒண்ணு வச்சிருக்கேன். இது மேல வந்து இந்த கோழி போத்தி விட்டுருவேன், ஏன்னா உளுந்தா கூட சவுண்டு கேட்கன்ட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்து வச்சுட்டு இதை தூக்கலான்ட்டு இப்படி வந்தேன். இந்த தகரம் அப்படியே இப்படி சாஞ்சி இது மேல இப்படி விழுந்துட்டேன். நான் இப்படி சாஞ்சு அப்படியே இப்படி விழுந்துட்டேன். இப்படி விழுந்துதான் இந்த கால்ல வந்து இங்க குத்திக்கிச்சு. இந்த கம்பி குத்திருந்தா அது ரத்தம் கட்டின்னு இருக்கு. எனக்கு செம்மையா வலி இருக்கு பயங்கரமா. அதான் சரி வீடியோ பண்றமே, லைவ் போடலான்னு இருக்கமே, அதனால லைவ் போடலான்னு தானே. பாப்பாக்கு வந்து ரோஸுங்க வச்சா அழகா இருக்கும். நம்ம செடியில வந்து ரோஸுங்க நான் ஒரு 4-5 ரோஸுங்க இருக்கு. அந்த ரோஸ் எடுத்துட்டு வந்து எடுக்க போலான்ட்டு தான் போனேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து கீழே இறங்கி வருத்தாக்குள்ள சரி நான் எப்படியும் எப்பயுமே அந்த சைடு தான் இறங்கி வருவேன். சரி லைவ் போடலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோமா கரெக்டா அந்த டைமிங்க்கு போடணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், கடகன்னு இறங்கி வந்து இங்க இறங்கிட்டேன். இங்க இறங்கி வந்து இதை எடுத்தேன். அப்படியே அது மேல அப்படியே மல்லக்கா விழுந்துட்டேன். நேரம் இருந்தா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன் நான் சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அம்மா அழுவவும் செஞ்சுட்டாங்க, சிரிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஏன்னா நான் போவாதேன்னு சொன்னேன், நீ ஆண்டி போனேன்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அடிக்கவும் செஞ்சாங்க, அழுவவும் செஞ்சுட்டாங்க அம்மா. அதில் எனக்கு கஷ்டமாச்சு. இந்த கால் தான் வீங்கிட்டு இருக்கு முட்டி. ஏன்னா அதுதான் ரொம்ப பெயினா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் உள்காயம் கொஞ்சம் இந்த கையாண்டெல்லாம் கொஞ்சம் இப்படி விழுந்ததுனால இந்த கையெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கு. வேற ஒன்றும் நைட்டு மாத்திரை போல தூங்கி எழுந்துட்டா சரியா போயிடும். இருந்தாலும் வந்து நைட்டுக்கா வந்து நாளைக்கு வந்து வீடியோ பண்ணல, அதுக்காச்சும் தெம்பாகணும்ல. உங்களெல்லாம் வந்து பார்க்கணும்ல. நீங்களும் வேற எங்களை பார்க்க காத்துட்டு இருக்கீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எழுந்து நம்ம வேலை ஆரம்பிக்கணும்.